வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கம் தமிழர்களை திருப்திப்படுத்துகிறது. திடீரென தனது இனவாத கருத்துக்களை கொட்டிய சரத் வீரசேகர. வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களின் கண்ணில் பட்ட ஆபத்தான பொருள் திடீரென சுற்றி வளைத்த போலீசார். கிளிநொச்சியில் சம்பவம். அரசாங்கம் தொடர்பில் தனக்கு பிடித்த விடயங்களை கூறி பெருமைப்படுத்திய மஹிந்தவின் சகா. வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட காலி சிறைச்சாலை. உள்ளே சிக்கிய மர்ம பொருட்கள். கைதிகளின் மோசமான செயல். வெளியிடப்பட்ட தகவல். பல்கலைக்கழக அனுமதி ஒன்றிற்கு வழங்கப்பட்ட சிபாரிசு கடிதம். வசமாக சிக்கிய நாமல். சபையில் உடைந்த உண்மை. தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் பலருக்கும் கண்டறியப்படும் நோய். மக்களே அவதானம். வெளியிடப்பட்ட மேலும் பல எச்சரிக்கைகள். புல்லு வெட்டுவதற்காக தாயுடன் சென்ற சிறுவனுக்கு நேர்ந்த சோகம். நாட்டில் இடம்பெற்ற கோர சம்பவம். நடந்தது என்ன? திடீரென கஜேந்திரகுமாரை வெளுத்து வாங்கிய அர்ச்சுனா. தமிழ் அரசியல்வாதிகளை படித்தான். வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். ஆசிரியர் கண்டித்ததால் மாணவன் எடுத்த மோசமான முடிவு. பாடசாலையின் 3ஆம் மாடியில் ஏறி செய்த செயல். அதிர்ச்சி அடைந்த பாடசாலை சமூகம். நாட்டில் புதிய திருப்பத்தை கண்டுள்ள சுற்றுலாத்துறை. இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் மட்டும் வந்த அதிர்ச்சி தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை. சுற்றுலா அபிவிருத்தி சபை வெளியிட்ட அறிவிப்பு. பாதாள குழு தலைவர்களுடன் நேரடி தொடர்பு வைத்திருந்த பெண் அரசியல்வாதி. அடுத்தடுத்து விசாரணைக்கு அழைக்கப்பட போகும் முன்னாள் அமைச்சர்கள். பல்வேறு திசைகளில் பாயும் விசாரணை. உயிரிழந்த ஆணொருவரின் சடலத்திற்காக வைத்தியசாலையில் சண்டை போட்ட 2 பெண்கள். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். நடந்தது இதுதான். வெளிநாட்டிலிருந்து இலங்கை வருவோருக்கு போக்குவரத்து திணைக்களம் வழங்கிய மகிழ்ச்சி தகவல். யாழ்ப்பாணத்திலும் நிறுவப்படும் புதிய திட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பயந்து செயற்படுவதோடு அவர்களின் மனம் நோகாதபடி நடந்து கொள்கிறது என முன்னாள் அமைச்சரும் ஒட்டுக்கட்சியின் உறுப்பினருமான சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொண்டாடப்பட்ட 78வது சுதந்திர தினம் தொடர்பில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய சரத் வீரசேகர 1972ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்ததாக கூறப்பட்டாலும் 2009ஆம் ஆண்டில்தான் இலங்கைக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது என தெரிவித்தார். அந்த யுத்தத்தில் முன்னிலை வகித்த இலங்கை இராணுவத்தின் விசேட படையணிகளும் கொமாண்டோ படையணிகளும் நடைபவனி மேற்கொண்ட போது வர்ணனையாளர் அவர்களை தித்வா சூறாவளியில் மக்களை பாதுகாத்தவர்கள் என குறிப்பிட்டதாகவும் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் என குறிப்பிடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து இன்றைய சுதந்திர தின விழா தேசியத்திற்காக நடத்தப்படுகிறதா அல்லது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பான தமிழ் பிரிவினைவாதிகளான புலம்பெயர் தமிழர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவா என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 2009ஆம் ஆண்டு இறுதிப் போரில் பயன்படுத்தப்பட்ட கனரக வாகனங்களும் மல்டிபெரல் ஆயுத வாகனங்களும் இந்த ஆண்டு வாகன தொடரணியில் இணைக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இவ்வாறான நடவடிக்கைகள் முதுகெலும்பு இல்லாத செயற்பாடுகள் ஆகும் என்றும் நாட்டில் இதற்கு முன்னர் இருந்த எந்த அரசாங்கமும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டதில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் உமையாள்புரம் பகுதியில் நேற்று பிற்பகல் வெடிக்காத நிலையில் இருந்த கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் சிறுவர்கள் தமது பொழுதுபோக்கு நடவடிக்கைக்காக நீரோடும் வாய்க்கால் அருகாமைக்கு சென்றபோது அங்கு வெடிக்காத நிலையில் காணப்பட்ட கைக்குண்டை அவர்கள் அவதானித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அச்சிறுவர்கள் உடனடியாக கிளிநொச்சி காவல்துறைக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் ஆபத்தான நிலையில் காணப்பட்டு அந்த கைக்குண்டை பாதுகாப்பாக அகற்றுவதற்காக கிளிநொச்சி நீதிமன்ற உத்தரவை பெறுவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவு கிடைக்கும் வரை குறித்த இடத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கிளிநொச்சி காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நாட்டில் இனவாதம் தலை தூக்காதவாறு அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது. அது ஒரு நல்ல தொடக்கமாகும் என முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல்வாதியுமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் முன்னைய அனைத்து அரசாங்கங்களிலுமிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்றும் இந்த அரசாங்கத்தை நேர்மறையான மாற்றத்தை நோக்கி எடுத்து செல்ல முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போது தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் அரசாங்கத்தை பற்றிய நம்பிக்கையான அணுகுமுறையுடன் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார்.
அந்த சந்தர்ப்பத்தில் கேள்வி பதில் வடிவில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் வருமாறு: அரசாங்கத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதற்கு பதிலளித்த வாசுதேவ நாணயக்கார, இந்த அரசாங்கம் இனவெறி இல்லாத வகையில் செயல்பட வேண்டும் என சிந்தித்து வருவதாக தெரிகிறது. இது ஒரு நல்ல தொடக்கம் என தெரிவித்தார். மேலும் இந்த அரசாங்கத்திற்குள் ஒரு நாட்டை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பின்னணி இருப்பதை தான் காண்பதாகவும் அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். நீங்கள் ஏன் அப்படி சொல்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு, இந்த அரசாங்கம் ஏற்கனவே அவ்வாறு செயல்படுத்துவதற்கான தனது நோக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது என்றும் அதன்படி நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என்றும் அவர் விளக்கினார். தற்போதைய ஜனாதிபதி சிங்கள இனத்தை சேர்ந்தவர் என்பதே ஒரு தடையாக இல்லை என்றும் இனவெறி தொடர்பில் சிந்திக்கவோ செயல்படவோ மாட்டோம் என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார் என்றும் வாசுதேவ நாணயக்கார சுட்டிக்காட்டினார். இப்போது எழும் கேள்வி என்னவென்றால், அந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு இடம் வழங்கப்படும் என்பதை எனவும் அதை எதிர்க்கும் குழுக்கள் இந்த விடயத்தை எவ்வளவு குழப்புவார்கள் என்பதையே இது பொறுத்தது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சிங்களத்தை மையமாக கொண்டு செயல்பட விரும்புபவர்கள் இந்த முயற்சிகளை எவ்வளவு தூரம் தடுப்பார்கள் என்பதும் முக்கியமானது என்றும் கூறினார். நாம் நீண்ட தூரம் வந்துவிட்டோம், மிகவும் கடினமாக உழைத்துள்ளோம் என்றும் இப்போது உருவாகியுள்ள புதிய அரசியல் சூழ்நிலையையும் ஆட்சிக்கு வந்துள்ளவர்களின் பின்னணி மற்றும் சித்தாந்தத்தை கருத்தில் கொண்டு நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை பார்க்க முடியும் என்றும் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் குறைபாடுகள் உங்களுக்கு தெரியவில்லையா என்ற கேள்விக்கு, ஜனாதிபதி மற்றும் அந்த குழுவின் குறைபாடுகளை தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கலாம் என்றும் அவர்களின் நேர்மறையான பக்கங்களை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த அரசாங்கம் மிகவும் வித்தியாசமானது என்றும் முன்னைய அனைத்து அரசாங்கங்களிலிருந்து இது வேறுபட்டது என்றும் குறிப்பிட்டு அவர் இதனை நேர்மறையான மாற்றத்தை நோக்கி நகர்த்த முயற்சிக்க வேண்டும் என தெரிவித்தார். முக்கியமான வேறுபாடு என்னவென்றால், இந்த அரசாங்கத்தை அமைத்தவர்கள் உயரடுக்கு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்றும் அவர்கள் கிராமப்புறங்களிலிருந்து வந்தவர்கள், கீழ் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அதுவே மிகப்பெரிய வித்தியாசம் என அவர் கூறினார். ஹிரந்தி ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச தொடர்பில் கேள்விகள் எழுகின்றன. அவர்கள் உங்கள் நண்பர்கள் அல்லவா என்ற கேள்விக்கு, தனிப்பட்ட முறையில் அவர்கள் நண்பர்கள்தான் என்றும், ஆனால் பதிலளிக்க வேண்டிய கேள்விகள் எழும்போது அவற்றை தவிர்க்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். சிஐடி செய்ய வேண்டிய வேலையை தானே செய்ய முடியாது என்றும் அதை தானே செய்தால் அது அதிக நட்பாக மாறிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தான் விமர்சித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர், இவ்வாறான ஒரு அரசாங்கம் அப்போது வரும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை, அதனாலேயே இப்போது அதிக நம்பிக்கை உள்ளது எனவும் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். காலி சிறைச்சாலையின் A, B மற்றும் C, D ஆகிய சிறை கூடங்களில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கையடக்க தொலைபேசிகள், சிம் அட்டைகள் மற்றும் போதைப் பொருட்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த சோதனை நடவடிக்கையின் போது 19 கையடக்க தொலைபேசிகளும் 11 சிம் அட்டைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் 4 கிராம் 384 மில்லிகிராம் நிறையுடைய 58 சிறிய பொதிகளில் பொதி செய்யப்பட்ட ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹெரோயின் என சந்தேகிக்கப்படும் இன்னொரு பொதியும் அதே சோதனையின் போது கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை தலைமையகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை காலி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை புறக்கணித்து அரசியல்வாதிகளின் தலையீட்டின் மூலம் பல்கலைக்கழகங்களில் அனுமதி பெறுவது தொடர்ந்தால் இந்த நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வியை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட்ட அவர், அரசு சேவை இன்று அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி அரசு சேவையாளர்களுக்காக குரல் கொடுக்கும் நாமல் ராஜபக்ச தனது ஆட்சி காலத்தில் பல்கலைக்கழக உள்ளீர்ப்பிற்கே சிபாரிசு கடிதங்கள் வழங்க இருந்தார் என குறிப்பிட்டார். மேலும் ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போட்டி பரீட்சை எழுதுவதற்கு இணக்கம் தெரிவித்ததுடன் தமது போராட்டத்தை கைவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கு சேவை அடிப்படையில் பிரச்சினைகள் உள்ளன என்பதையும் அரசாங்கம் அறிவதாக அமைச்சர் கூறினார். இந்நிலையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது வங்குரோத்து நிலைமையை சந்தித்த அரசியல்வாதிகள் அவர்களிடம் சென்று தூண்டிவிட்டு தமது அரசியல் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்தனர் என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். இதன்போது தான் ஆட்சிக்கு வந்தவுடன்
அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கு நிரந்தர நியமனத்தை ரத்தத்தால் எழுதி கொடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்ததாகவும் இந்த ரத்தம் சொட்டுவதை தடுக்க ஜனாதிபதிக்கு நன்றியையும் தெரிவிப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறினார். அரசு சேவையை சிறந்த முறையில் மறுசீரமைக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், கடந்த காலங்களில் அரசு நியமனங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து அரசியல்வாதிகளின் பரிந்துரையின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கும் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நீரிழிவு நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் நீரிழிவு நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் மகாலிங்கம் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்விடயத்தை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், குறிப்பாக இளம் யுவதிகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் நீரிழிவு நோயின் தாக்கம் கவலைக்கிடமான அளவில் அதிகரித்து வருவதாக கூறினார். கொழும்பு மாவட்டத்திற்கு அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது ஒரு அபாய அறிகுறி என சுட்டிக்காட்டிய வைத்தியர், இந்த இக்கட்டான தருணத்தில் இளைய தலைமுறையை பாதுகாப்பது எமது கடமையாக உள்ளது என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையமும் யாழ்ப்பாண மருத்துவ பீடத்தின் சமுதாய மற்றும் குடும்ப நல மருத்துவத்துறையும் இணைந்து நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வொன்றை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு எதிர்வரும் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு யாழ்ப்பாண மருத்துவ பீடத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீரிழிவு விழிப்புணர்வு செயலமர்வுக்கு உலக மருத்துவ நிறுவனம் அனுசரணை வழங்குகின்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நிகழ்வின் போது ஆரோக்கிய உணவுகளை மையமாக கொண்ட உணவு திருவிழா, ஆரோக்கிய உணவு தொடர்பான பட்டிமன்றம், மேலும் மருத்துவ மாணவர்கள் மற்றும் மருத்துவர்களின் கலை நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளதாகவும் வைத்தியர் மகாலிங்கம் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுச்சுட்டான் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக யானைகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட மின்சார வேலியில் சிக்கி 5 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த சிறுவன் புளியங்குளம் அலகரை கிராமத்தை சேர்ந்து 5 வயதுடையவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த சிறுவன் தனது அம்மம்மாவுடன் புல்லு வெட்டுவதற்காக சென்றிருந்த போது அந்த பகுதியில் யானைகளை தடுப்பதற்காக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிறுவனின் கழுத்து சிக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக சிறுவன் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் அவரை அவசரமாக ஒட்டுச்சுட்டான் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுவனின் சடலம் மேலதிக சட்ட வைத்திய விசாரணைகளுக்காக ஒட்டுச்சுட்டான் வைத்தியசாலையிலிருந்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக குறித்த காணியில் சட்டவிரோதமாக மின்சார வேலியை அமைத்த காணி உரிமையாளர் ஒட்டுச்சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து ஒட்டுச்சுட்டான் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற சில தமிழ் அரசியல்வாதிகள் மக்களை எப்போதும் ஏமாற்றும் செயற்பாடுகளிலேயே ஈடுபட்டு வருகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நடக்க மாட்டேன் என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட ஒருவர் சுதந்திர தினத்தை எவ்வாறு கரிநாளாக கருத முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். தென்னிலங்கையை சேர்ந்த தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் தொடர்பான நேர்காணலில் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அர்ச்சுனா ராமநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு அரசியலமைப்புக்கு எதிராக எவ்வாறு ஒருவர் செயற்பட முடியும் என்றும் அவ்வாறு செயற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் முடியும் என குறிப்பிட்டார். இவ்வாறான செயற்பாடுகள் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகள் ஆகும் என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பரம்பரையினர் அரசியலில் ஈடுபட்டவர்கள் என்றும் இதன் மூலமே அவர் அரசியல் செய்கின்றார் என்றும் தெரிவித்தார். அவரின் சொத்துக்கள் அனைத்தும் கொழும்பில் வைத்துக் கொண்டு வடக்கில் அரசியல் செய்வது எவ்வாறு சாத்தியம் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார்.
தொடர்ந்து அவர் கூறுகையில் தைட்டி விகாரையை உடைக்க செல்லும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போராட்டம் நடத்துகிறார் என்றும் ஒரு விகாரையை எவ்வாறு உடைக்க முடியும் எனவும் விமர்சனம் செய்தார். அன்று விகாரையை கட்ட உதவி செய்தவர்களே இன்று அதனை உடைக்க வேண்டும் என கூறுகின்றனர் என்றும் இதுவும் மக்களை ஏமாற்றும் செயற்பாடாகவே இருப்பதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறான தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கும் வரை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். பானதுறையில் அமைந்துள்ள பிரபல தனியார் பாடசாலையில் ஆசிரியர் ஒருவர் கண்டித்ததன் காரணமாக மனமுடைந்து 14 வயதுடைய மாணவன் ஒருவர் 3வது மாடியிலிருந்து குதித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் மாணவன் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவன் பிலியந்தலை கெஸ்பேவு கோனா மடித்த வேதியை சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் குறித்த பாடசாலையில் மாணவர்களின் கண்காட்சி ஒன்று நடைபெற்றுள்ளது. இதன்போது கண்காட்சி தொடர்பில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் கருத்துக்களை எழுதுவதற்காக ஒரு கருத்து புத்தகம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தில் குறித்த மாணவன் எழுதியிருந்த தகாத வார்த்தைகளை ஒரு ஆசிரியர் கவனித்துள்ளார். இதனையடுத்து கடுமையான வார்த்தைகளை எழுதியதற்காக ஆசிரியர் மாணவனை எச்சரித்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் மனமுடைந்த மாணவன் 3வது மாடியில் உள்ள தனது வகுப்பறைக்கு சென்று ஒரு புத்தகத்தில் லிவோ டையனை எழுதி சேர் இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என வினவியுள்ளார். அதற்கு பதிலாக ஆசிரியர் அந்த புத்தகத்தில் லிவ் என எழுதியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மாணவன் திடீரென நாற்காலியிலிருந்து எழுந்து ஓடி 3வது மாடியிலிருந்து கீழே குதித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மாணவனின் தாயார் பல ஆண்டுகளாக அதே பாடசாலையில் கற்பித்து வரும் ஆசிரியை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காயமடைந்த மாணவன் முதலில் பானதுறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் நோயாளர் காவு வண்டி மூலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டார். அங்கு மாணவனின் தலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 2,77,327 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஒரு கேலண்டர் மாதத்திற்குள் இலங்கைக்கு வருகை தந்து அதிகபட்ச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இது என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகை சுமார் 10% அதிகரித்துள்ளது என்றும் தரவு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இதற்கிடையில் கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரே நாளில் பதிவான அதிகபட்ச சுற்றுலா பயணிகளின் வருகை ஜனவரி 15ஆம் தேதி பதிவாகியுள்ளது. அன்று மட்டும் 10,483 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அந்த காலப்பகுதியில் இலங்கைக்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை அனுப்பிய நாடாக இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவிலிருந்து 52,061 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தகவல்களின்படி ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 29,540 பேர், ரஷ்யாவிலிருந்து 27,134 பேர் மற்றும் ஜெர்மனியிலிருந்து 17,776 சுற்றுலா பயணிகள் ஜனவரி மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். பாதாள உலக கும்பல் தலைவர் கெஹல்பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் 6 சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் அடுத்த சில நாட்களில் வாக்குமூலங்களை பதிவு செய்ய சிஐடிக்கு அழைக்கப்பட உள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அந்த அரசியல்வாதிகளில் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்த விரும்பும் ஒரு பெண் அரசியல்வாதியும் அடங்குவதாக தெரிய வந்துள்ளது. பாதாள உலக தலைவர் கெஹல்பத்ர பத்மே மற்றும் பிற குற்றவாளிகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் வெளிப்படுத்திய தகவல்களில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதன்படி 6 சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளும் அடுத்த சில நாட்களில் வாக்குமூலம் வழங்க அழைக்கப்பட உள்ளதாக மூத்த அதிகாரி கூறியுள்ளார். இருப்பினும் கெஹல்பத்ர பத்மேவுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடமும் குற்றப்புலனாய்வுத்துறை வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் பத்மேவுக்கு இடையிலான நிதி பரிவர்த்தனைகள் குற்றங்களில் தொடர்பு உள்ளதா என்பதையும் கண்டறிய விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக தலைவர் கெஹல்பத்ர பத்மே மற்றும் ஏனையவர்களிடம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் பல தகவல்களை கண்டுபிடித்து வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இதேவேளை கெஹல்பத்திர பத்மேவிடமிருந்து பணம் பெற்றவர்களில் பல உயர் பதவியில் உள்ள போலீஸ் அதிகாரிகளும் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது பதவி வகித்த அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் குழுவின் பெயர்களும் அவரது வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக அரசு மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சற்று முன்னர் முன்னிலையாகி கெஹல்பத்திர பத்மேவுடனான தொடர்புகள் குறித்து வாக்குமூலம் வழங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் புறநகர் பகுதியான ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒருவரின் சடலத்தை பொறுப்பேற்பதில் முதன்மை மனைவியும் இரண்டாவது மனைவியும் குடிமைப்படி சண்டை போட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு திடீர் மரண விசாரணை அதிகாரி சட்டப்படி சடலத்தை முதலில் சட்டப்பூர்வமாக முதல் மனைவிக்கு ஒப்படைத்தார். உயிரிழந்தவர் மேகொடு பிரதேசத்தை சேர்ந்த 67 வயதுடைய ஓய்வு பெற்ற சுகாதார உதவியாளர். இவர் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு களுத்துறை பிரதேசத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்தவர். எனினும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் முதல் மனைவியையும் பிள்ளைகளையும் பிரிந்து மேகொடு பிரதேசத்தை சேர்ந்த மற்றொரு பெண்ணையும் திருமணம் செய்து அவருடன் வசித்து வந்தார். இரண்டாவது மனைவியின் முதற் பிரயாணத்திலிருந்து 3 பிள்ளைகள் இருந்த போதிலும் உயிரிழந்த நபருக்கு இரண்டாவது மனைவிக்கும் பிள்ளைகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திடீர் சுகவீனம் காரணமாக ஓமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் கடந்த 30ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மரண விசாரணை 31ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் முதன்மை மனைவி திருமண சான்றிதழுடன் வருகை தந்து சடலத்தை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கோரினார். அதே நேரத்தில் கடந்த 20 வருடங்களாக தன்னுடனே வாழ்ந்ததாக கூறி இரண்டாவது மனைவியும் திருமண சான்றிதழுடன் சடலத்திற்கு உரிமை கோரினார். இதனால் வைத்தியசாலை வளாகத்தில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது. இந்த சிக்கலான நிலையை ஹோமாகம திடீர் மரண விசாரணை அதிகாரி தணித்தார். சட்டப்படி இரண்டாவது மனைவியுடன் எவ்வளவு காலம் வாழ்ந்திருந்தாலும் முதல் மனைவியிடமிருந்து விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்திருப்பது செல்லுபடியாகாது. இதனால் சடலத்தை பொறுப்பேற்க முதல் மனைவிக்கு முன்னுரிமை உண்டு என்றும் இதன்படி சடலம் முதல் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது என தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருவோருக்கு தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் நடைமுறை மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளது. இதன் கீழ் வெளிநாட்டில் வழங்கப்பட்டு செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் மோட்டார் வாகனங்களை ஓட்டுவதற்காக வெளிநாட்டு குடிமக்கள், இலங்கை குடிமக்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்ட இலங்கையர்களுக்கு தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த தற்காலிக ஓட்டுநர் உரிமங்கள் வேறுகிற ஓட்டுநர் உரிம அலுவலகம் மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தன. எனினும் தற்போது இந்த சேவையை குருநாகல், அம்மாந்தோட்டை, கம்பகா, அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறையின் பிராந்திய அலுவலகங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இந்த விரிவுபடுத்தப்பட்ட சேவை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் தொடர்புடைய பிராந்திய அலுவலகங்களில் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமத்தின் அடிப்படையில் நிரந்தர இலங்கை ஓட்டுநர் உரிமத்தை பெற விரும்பும் வெளிநாட்டவர்கள் மற்றும் இலங்கை குடிமக்கள் வேறுகிற ஓட்டுநர் உரிம அலுவலகத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டும் எனவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.